செய்தியை பார்த்து வருகிறோம். உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். 28 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். 28 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி பிரதிகளுக்கான பதவிக்காலம் நேற்றோடு நிறைவடைந்தது. இந்த நிலையில அந்த கிராம ஊராட்சிகள் உள்ளிட்ட பதவிகளுக்கான சிறப்பு அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உள்ளாட்சி பிரதிகளை பொறுத்தவரை கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அவர்களுடைய பதவி காலம் நேற்றோடு நிறைவு பெற்றதை தொடர்ந்து அரசு பல்வேறு மாநகராட்சி, அதே போல் நகராட்சி, பேரூராட்சிகளோடு பல்வேறு பகுதிகளில் இணைக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்குது. அதெல்லாம் முடிவடைந்ததுக்கு பிறகு தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் இருக்காங்க. எனவே அதுவரை அந்தந்த உள்ளாட்சி கிராமங்களுக்கான சிறப்பு அலுவலர்களை நியமித்து அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் மொத்தமாக 27 மாவட்டங்கள்ல 515 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு மெம்பர், அதே போல பஞ்சாயத்து யூனியன் வார்டு மெம்பர் என மொத்தமாக 92,316 பிரதிநிதிகள் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த பணியிடங்களுக்கு சிறப்பு அலுவலர் நியமித்து அதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றிலிருந்து 5/7/2025ஆம் ஆண்டு, அதாவது 6 மாத காலத்திற்கு இந்த சிறப்பு அலுவலருக்கான பதவி காலமாக நீட்டித்து 6 மாதத்திற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது நடைபெற்ற மாவட்டங்களுக்கான நடைபெற்ற உள்ளாட்சி பதவிக்கான பதவிக்காலம் நேற்றோடு முடிவடைந்த நிலையில இந்த சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வில்லேஜ் பஞ்சாயத்துல பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு பதவி, அதே போல பஞ்சாயத்து யூனியனை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர் அப்படிங்கிற பதவி, அதே போல மாவட்ட பஞ்சாயத்துல கூடுதல் இயக்குனர் அப்படிங்கிற பொறுப்போடு இந்த சிறப்பு அலுவலர்கள் செயல்படுவாங்க அப்படின்னு அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அரியலூர், கோவை, கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகை, மயிலாடுதுறை, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், அதே போல திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த சிறப்பு அலுவலர்களை நியமித்து 6 மாத காலம் இவர்கள் இந்த பணியில இருப்பாங்க அப்படின்னு சிறப்பு அலுவலராக நீடிப்பாங்க அப்படிங்கறத அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு 6 மாத காலம் இந்த பணி அப்படிங்கிறது நீட்டிப்பு செய்யப்படும். எனவே அடுத்த ஆண்டு இறுதியில இந்த தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.